ஹலோ காய்ஸ், ரைஸ் அண்ட் ஃபால் சீரீஸ்க்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ்க்கு வீடியோ போட சொல்லி கேட்டிருக்கீங்க. எல்லாமே வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டைம் ஒரு புது சீரீஸோட வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே ஒரு படத்துக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருப்போம். பட் அந்த படம் ரிலீஸ் ஆகி கம்ப்ளீட்டாக டிசப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அப்படி அந்த மாதிரி படங்களை எடுத்து எதனால் அந்த படம் நமக்கு பிடிக்காம போச்சு, என்னென்ன விஷயம்லாம் படத்தில் மிஸ்டேக்காக இருந்துச்சு, என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தா அந்த படம் பெட்டராக வந்திருக்கும் தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஒரு படம் நல்லா இல்லாமல் போச்சுன்னா அதை ரோஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை நான் இப்போ பண்ணல. அந்த படம் எதனால ஒர்க் அவுட் ஆகாம போச்சு, என்ன பண்ணியிருந்தா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் தான் இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். தக் லைஃப்னு பார்த்தோன்னே சில பேர் நினைச்சிருக்கலாம், மணி சாருக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு நீ என்னடா பெரிய ஆளா அப்படின்ட்டு. அதான் இல்லை. சின்ன வயசில் ஒரு ஆக்டர் பின்னாடி ஓடிட்டு இருந்த நம்ம ஜென்ரேஷனை ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான கியூரியாசிட்டியை தளபதி, நாயகன், மௌனராகம் மாதிரி படங்களை பண்ணி வர வச்சவர் தான் மணி சார். மணி சார், கமல் சார் எல்லாருமே மாஸ்டர்ஸ். அவங்க கிட்ட தான் நம்ம சினிமா கற்றுக்கிட்டும் இருக்கோம். மணி சார் அவரோட புக்லேயே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு, என்னோட படங்கள் எல்லாமே யூஷுவலான ஸ்ட்ரக்சரில் இருக்காது, நான் இன்டென்ஷனாக தான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. அலைப்பாய்தைக்கு அப்புறமே அவரோட படங்கள் எல்லாமே யூஷுவல் டெம்ப்ளேட்டில் இருக்காது. அது ஒரு புது ஸ்ட்ரக்சர், ஒரு புது ரிஸ்கி அப்ரோச்சில் தான் இருக்கும். அது ஒர்க் அவுட் ஆகும்போது மக்கள் கொண்டாடுறாங்க, அது ஒர்க் அவுட் ஆகாம போகும்போது டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு புது அப்ரோச் பண்ணி ஒரு புது கான்செப்ட்ல படம் எடுக்கலாம். ஆனா அவங்க ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அது காட்ட போறது நம்ம கிட்ட தான். ஸோ தக் லைஃப்ல என்னென்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தா அது பெட்டராகவே வந்திருக்கும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தக் லைஃப் படம் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் ரங்கராய சக்திவேல் இடத்துல ஷூட் அவுட் நடக்குது. சிம்புவோட அப்பா இறந்துடுறாரு. சிம்பு அவங்க தங்கச்சியும் தொலைஞ்சிடுறாங்க. கமல் சிம்புவை அவர் கூடயே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அந்த இடத்துல ஷூட் அவுட் நடக்கும்போது எதுக்குடா சின்சியராக பேப்பர் போடுறான்னு தோணிருக்கும். பட் ஓவராலாக இந்த சீன் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனால் பிரச்சனையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது. அடுத்து நாசர் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த சூசைடுக்கு காரணமாக இருக்க பையனை ரங்கராய சக்திவேல் கொல்றாரு. அதனால அவர் ஜெயிலுக்கு போறாரு. அந்த இடத்துல அவர் ஜெயிலுக்கு போகும்போது அந்த கேரக்டர் மேலே நமக்கு சிம்பத்தியே கிரியேட் ஆகல. நான் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே சிம்பத்தி வேணும்னு எதிர்பார்க்கல. பட் இங்க ரங்கராய சக்திவேல் தான் முக்கியமான கேரக்டர் படத்துக்கு. அவரை வச்சு தான் செகண்ட் ஹாஃப் அவர் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. பட் அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு சிம்பதி ஸ்டார்டிங்கே மிஸ் ஆகிறது ஒரு ப்ராப்ளமாக தான் இங்க இருக்கு. அடுத்து த்ரிஷாவோட கேரக்டர் ஒரு நல்ல கேரக்டராகவே இருந்துச்சு படத்துல. அவங்களோட நீடே என்னன்னா, அவங்களுக்கு லவ் வேணும். அதை யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்கன்னா சக்திவேல் கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் சக்திவேல் கிட்ட என்ன கேட்டிருப்பாங்கன்னா, லவ் யூன்னு சொல்லுங்க, அட்லீஸ்ட் அதை பொய்யா வச்சு சொல்லுங்கன்னு தான் அவங்க கேட்டிருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, சக்திவேல் அவரோட அஃபேருக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே கில்ட்டியாவே ஃபீல் பண்ணல. மேடம், I am your only Adam. இன்ஃபேக்ட் அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, அபிராமியை கன்வின்ஸ் பண்ணுறது மேனிப்புலேட்டிவாக தான் இருந்துச்சு, கன்வின்சிங்காகவே இல்லை. அவருக்கு அபிராமி மேலே லவ் இருக்குதுன்றதுனால தான் செகண்ட் ஹாஃபில் அவர் ரிவெஞ்சே எடுக்கிறாரு. அதனாலயாச்சும் அவர் இங்கே கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். த்ரூ அவுட் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கமலோட கேரக்டர்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு டவுன்ஃபால் ஆஃப் கேங்ஸ்டர் தான் காமிச்சிருக்காங்க. அவருக்கு பிஸ்னஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் சிம்பு சொல்கிறத தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவருக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதனால கமல் ஜெலசியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே சிம்புவோட கேரக்டர் அமர் எடுத்துட்டீங்கன்னா, அது ஒரு பெயின்ஃபுல்லான கேரக்டர். அப்பாவை இழந்த வழி, தங்கச்சியை தொலைச்ச வழின்னு ஒரு பெயின்ல இருக்க ஒரு கிரேவான கேரக்டர். இருந்தாலும் அவர் லாயலா தான் இருப்பாரு. போக போக பதவிக்கு ஆசை வந்துடும். அதுக்கு முக்கிய காரணம் இந்திராணி. த்ரிஷாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க ஆண்கள்னால கஷ்டத்தை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் லீஸ்ட் என்னவா இருக்குன்னா லவ். ஸோ இந்த 3 கேரக்டருமே படத்தில் ஒரு கிரே ஷேடோட தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் படத்தில் லீட் கேரக்டர்ஸ் எல்லாருமே கிரே ஷேடில் இருக்கிறது பார்க்குறது ரெஃப்ரெஷிங்காகவே இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனைனா, இங்கே இந்த கேரக்டர்ஸ் கூட நம்மளால் சுத்தமாக கனெக்டே பண்ண முடியல. தக் லைஃப் கேரக்டர்ஸோட நம்மளுக்கு ஏன் கனெக்ஷன் இல்லாமல் போகுது? ரங்கராய சக்திவேல் எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு ஒரு ப்ராப்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே இல்லாமல் போகுது. ஒரு கேரக்டரை ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேரக்டர் எவ்வளோ தப்பு பண்ணாலுமே நம்ம அந்த கேரக்டரை ரசிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சித்தார்த் அபிமன்யு. ரங்கராய சக்திவேல் யாரு, அவர் எங்கிருந்து வராரு, அவர் எப்படி இப்படி ஆனாருன்றத ஃபிளாஷ்பேக்ல கூட காட்டாம அட்லீஸ்ட் கன்வின்சிங்காக ஏதாவது ஒரு சீனா இல்லை ஒரு மாண்டேஜஸ் மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். இது எதுவுமே காட்டாம அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கு, அதை நினச்சா அவர் கில்ட்டியாவே ஃபீல் பண்ணலன்னு காட்டும்போது நம்மளுக்கு சுத்தமாக அந்த கேரக்டர் கூட கனெக்ஷனே வரல. ஸோ ரங்கராய சக்திவேலோட கேரக்டரோட மேஜர் 2 ப்ராப்ளம் என்னன்னா,
ஃபர்ஸ்ட் அவருக்கு ப்ராப்பர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை, ரெண்டாவது அவர் த்ரிஷா கூட அஃபேர்ல இருக்கிறத நினைச்சு அவர் எங்கேயுமே கில்ட்டியா ஃபீல் பண்ணல. அதனால அவருக்கு உண்மையாலேயே அபிராமி மேல லவ் இருக்கா இல்லையான்றதே ஒழுங்காவே காமிக்கல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அடுத்து சிம்புவோட கேரக்டர் ஸ்டார்டிங்ல சின்ன வயசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா காமிச்சிருப்பாங்க, ரொம்ப பெயின்ல இருக்க கேரக்டரா தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே போக போக அந்த பெயின் சுத்தமா எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. எந்த இடத்துலயுமே அவர் தங்கச்சியை தேடுறாரோ இல்ல தங்கச்சியை நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. இதை விட்டுட்டு இந்திராணி பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவாரு. சந்திராவை தேட போய் இந்திராணி கிடைச்சதுனால இந்திராணி அமருக்கு தான் சொந்தம்னு ஒரு லாஜிக் வேற. இதனாலேயே சுத்தமா சிம்பு கேரக்டர் மேல கனெக்ட் இல்லாம போகுது. அமர் இந்திராணி இந்த லவ் ஆங்கிளே தூக்கி இருந்திருக்கலாம். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒரு நூல் மேல நடக்கிற மாதிரி தான். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். இப்போ எப்படி படம் ஒர்க் அவுட் ஆகாம போச்சோ. இதுக்கு பதில் அமர் ஒரு லாயலான பையன், அவர் போக போக பவருக்கு ஆசை வருது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்திருக்கலாம். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நாசர் ஒரு விஷயம் அமர் கிட்ட சொல்றாங்க, அது ஏன் பிளைண்டா அமர் நம்பிட்டு அப்படியே போறாரு, அது போய் ஒரு வார்த்தை சக்திவேல் கிட்ட கேட்டிருந்தா ஒரு கிளாரிஃபை கிடைச்சிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அமருக்கு ஆல்ரெடி அந்த டைம்ல பவர் மேலேயும் இந்திராணி மேலேயும் ஆசை வந்துடுச்சு. இது ரெண்டுத்துக்குமே இடைஞ்சலா இருக்கிறது சக்திவேல் தான். ஸோ சப்கான்ஷியஸா ஒரே ஒரு ரீசன் வேணும் சக்திவேலை எலிமினேட் பண்ண. ஸோ ஆப்வியஸா இதை அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. அதனால தான் நாதர் சொன்ன விஷயத்த பிளைண்டா நம்புறாரு அமர். த்ரிஷாவோட கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா, அந்த கேரக்டர் ஒழுங்காவே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அந்த கேரக்டரோட ஐடியா நல்லா இருந்துச்சு, லவ்வுக்காக ஏங்குற ஒரு பொண்ணு. பட் அந்த கேரக்டரோட ஆர்க் தப்பா கொண்டு போய் ஒரு பாயிண்ட்லெஸ்ஸா முடிச்சாங்க. பாம்பிளஸ் பண்ணி அவங்கள சாகடிச்சதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் தேவையில்லை, இதனால எந்த யூஸுமே இல்லை, இவங்களை தூக்கிட்டாங்கன்னா மற்ற கேரக்டர் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், அதனால இவங்களை ரிமூவ் பண்ணிடலான்னு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே அந்த கேரக்டருக்கு வேல்யூவே இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த கேரக்டரை காமிக்காமலே இருந்திருக்கலாம். ஒரு பொண்ணு மென்னோட கேங்ஸ்டர் வேர்ல்டு நம்ம சொன்னால் ஞாபகம் வர்றது ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டம்ல பார்த்தீங்கன்னா சுபுவோட கேரக்டர் எல்லாருமே யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களோட தேவைக்காக. அந்த மாதிரி இல்லாட்டியுமே த்ரிஷாவும் சிம்புவும் லவ் பண்றாங்க. சிம்பு பவருக்கு வரணுன்றதுனால த்ரிஷா கமலை யூஸ் பண்ற மாதிரியும் காமிச்சிருக்கலாம். அதுவே ஒரு பிளாட் ட்விஸ்டா இருந்திருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி த்ரிஷாவோட கேரக்டர் லவ்வுக்காக ஏங்குற ஒரு பொண்ணா தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ லவ்வுக்காக என்ன வேணா பண்ற ஒரு பொண்ணா கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்திராணி கேரக்டர். எப்பவுமே படத்துல வர கேரக்டருக்கு ஒரு பர்பஸும் ஒரு ஆர்க்கும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கேரக்டரே தோத்துரும். ஸோ இப்போ நான் இந்த சொன்ன இந்த 3 கேரக்டருக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருந்தாலே இந்த பிளாட்லயே இந்த படம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். கேரக்டர்ஸ்ல மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்கு, பிளாட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லையான்னு கேட்டிங்கன்னா பிளாட்லயும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஓப்பனிங் சீன்ல ரங்கராய சக்திவேல் சொல்ற மாதிரி இது அவருக்கும் யமனுக்கும் நடக்கிற கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அவரு எக்குசாவா வராருன்றதெல்லாம் கன்வின்சிங்காவே இல்லை. கில் பில் படத்துலயும் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் தான் இருக்கும். அதுல உமா தர்மனோட ட்ரைனிங்கை டீட்டெயிலா காமிச்சிருப்பாங்க. அதனால அந்த படத்தோட நம்மளால டிராவல் பண்ணி போக முடிஞ்சது. இங்க அது மிஸ் ஆகுது. எல்லா டைமும் அந்த ப்ராசஸை காமிக்கணும், அப்பதான் கன்வின்சிங்கா இருக்கும்னு நான் சொல்ல வரல. அப்படி கன்வின்சிங்கா இல்லைன்னா கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று காமிச்சிருந்திருக்கணும். ஐஸ்வர்யா லட்சுமியோட கேரக்டரை லென்த்தியா காமிச்சிருக்கலாம்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் அந்த எமோஷன் ஒர்க் அவுட் ஆகாம போகிறதுக்கு அவங்க காரணம் இல்லை. அமரோட கேரக்டர் சின்ன வயசுல மட்டும்தான் தங்கச்சி மேல பாசம் இருக்க மாதிரி காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அது எங்க போச்சுன்னே தெரியல. அதை பத்தி டீட்டெயிலிங் சுத்தமா எங்கேயுமே கொடுக்கல. அதனாலே அந்த எமோஷன் சுத்தமா கனெக்ட் ஆகாம போகுது. அப்புறம் எப்படி கடைசியில அண்ணன் தங்கச்சி 2 பேரும் சேர்றாங்கன்ற போது நமக்கு சந்தோஷம் வரும். செகண்ட் ஹாஃப்ல டோட்டலா சக்திவேலோட கேரக்டர்ல இருந்து நம்ம டிஸ்கனெக்ட் ஆகிடுறோம். எதனாலனா பீச்சில் போயிட்டு அபிராமி கிட்ட பேசுறாங்க, ஃபீல் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா போயிட்டு இந்திராணி பின்னாடி நிக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணும்போது சுத்தமா வெறுப்பு தான் வருது அந்த கேரக்டர் மேல. செகண்ட் ஹாஃப்லயாவது சக்திவேல் அபிராமி கூட இருந்துட்டு அவங்க லவ்வை காமிச்சிட்டு இந்திராணி பின்னாடி போகாம இருந்திருக்கலாம். ஸோ தட் இந்திராணிக்கு புரிஞ்சிருக்கும் சக்திவேலுக்கு இந்திராணி மேல லவ் இல்லை அப்படின்ட்டு. அப்படி பண்ணியிருந்தா கூட இந்திராணியோட கேரக்டரால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், ரொம்ப டம்மியா முடிக்காம இருந்திருக்கலாம். அகைன் அண்ட் அகைன் ஒரு நல்ல படத்துக்கு கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகி தான் படம் பார்க்கணும்னு இல்லை, படம் எங்கேஜிங்கா இருந்தா போதும். ஆனா நீங்க 5 வண்ண பூவே விண்வெளி நாயகான் போடும் போது ஆடியன்ஸ் எமோஷன் ஆகணும், கை தரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க கேரக்டர் கூட ஸ்ட்ராங்கா கனெக்ட் பண்ணி இருந்திருக்கணும். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல மேஜர் டிராபேக்கா என்ன இருந்துச்சுன்னா, ஆப்வியஸா நமக்கு தெரிஞ்சிடுச்சு சக்திவேல் போய் ரிவெஞ்ச் தான் எடுக்க போறாருன்னு. எப்படியும் சக்திவேல் ஜோஜோ ஜார்ஜ், பக்ஸ், நாசர்னு எல்லாரையும் சாவடிச்சுவாருன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே லென்த்தியா காமிக்காம ஒரு சிங்கிள் சீக்வன்ஸை காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் சுத்தமா இல்லை. அண்ட் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா சக்திவேலோட எமோஷன் டுவர்ட்ஸ் சிம்பு என்னன்னே தெரியல. அவர் கொலை பண்ண வந்திருக்காரா, இல்ல பழி வாங்க வந்திருக்காரா, இல்ல தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல வந்திருக்காரானே தெரியல. ஒரு கிளாரிட்டியே இல்லை அந்த இடத்துல. அதுக்கு முக்கிய காரணம் கேரக்டரைசேஷன்ல கிளாரிட்டி இல்லாதது தான்.
ஓவராலாக தக் லைஃபோட ஐடியா கேரக்டர் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை அவங்க ஒரு படி எக்ஸ்ட்ரா காம்ப்ளிகேட் பண்ணாமல் நம்ம கொடுத்துருந்தா ஒரு நல்ல படம் நமக்கு கிடைச்சிருந்திருக்கும். யூஸ்வலாக ஒரு படம் நல்லா இல்லைன்னா ரிவ்யூஸ் ரோஸ் பண்ணி அந்த படத்தை கடந்து போயிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் என்ன தப்பாச்சுன்னு பேசுறது இல்லை. அதை பற்றி பேசுகிற சீரிஸ் தான் இந்த சீரிஸ். அந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இது. இந்த சீரிஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இந்த வீடியோஸையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.